உலகளாவிய சிந்தனைகளுடன் முக்காலத்திற்கும் ஏற்றவாறு தனி மனிதனின் மேம்பாடு என்பது உலக மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்பதை வள்ளுவத்தின்படி குறிப்பிட்டுள்ளார். வள்ளுவர் குறிப்பிடும் எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் ஒருங்கே இணைந்த திறன் சார்ந்த மேம்பாடு ஆளுமை மேம்பாடு என்று வரையறுக்கப்படுகிறது. தனி மனித மேம்பாட்டிற்கு வழி சொல்லும் திருவள்ளுவரின் சிந்தனைகள் குறித்து இக்கட்டுரையில் காணலாம். மேம்பாடு வரையறை. தனி மனித மேம்பாடு என்பது தனி ஒரு மனிதனின் உடல் மற்றும் மன வளர்ச்சியின் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலை, அதாவது தற்போதைய நிலையிலிருந்த அடுத்த நிலைக்கு செல்லும் ஒரு நகர்வு என்பதாகும். மேம்பாடு என்பது மேன்மை, உயர்வு என்று பொருள் கொள்ளலாம். தனி மனிதனின் மேம்பாடுதான் நாட்டின் மேம்பாட்டை நிர்ணயிக்கிறது. குரல் காட்டும் மேம்பாடு தனி மனிதனின் மேம்பாட்டிற்கு தேவையான நேர்மறை எண்ணங்களை வலுப்படுத்தியும் எதிர்மறை எண்ணங்களை தள்ளிவிடவும் வள்ளுவர் வழி சொல்கிறார். பிற உயிரினங்களுக்கு இல்லாத தனிப்பெரும் சிறப்பு மனிதனுக்கு மட்டும் உண்டு. அது பகுத்தறிவு. மனிதனுடைய மனதை சார்ந்தது. மனதை சார்ந்த அறிவு கொண்டதனாலே மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பகுத்தறிவினை மனிதன் பெற்றிருக்கிறான் என்பதை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற தொல்காப்பிய மரபியல் நூற்பால் எடுத்துரைக்கிறது. தரவுகள். வள்ளுவர் மக்கள் என்ற சொல்லாட்சியை பிள்ளைகள், மாந்தர், வீரர், மனிதர் என்ற வடிவங்களில் 10 இடங்களில் பயன்படுத்தியுள்ளார். மனிதர் என்று பொருள்படும்படி மாக்கள் என்ற சொல்லை 2 குறட்பாக்களில் பயன்படுத்தியுள்ளார். மனிதர் என்ற பொருள்படும்படி மாந்தர் என்ற சொல்லை 10 குறட்பாக்களில் பயன்படுத்தியுள்ளார். நேர்மறை சிந்தனைக்கான அடிப்படை அன்பு. ஒரு மனிதன் தன் வாழ்வில் பிற உயிர்களிடம் அருள் பெறுவதற்கு அன்பு மிக அவசியமாகிறது. இதனை குறித்து அன்புடைமை என்ற அதிகாரத்தை வள்ளுவர் பேசுகிறார். ஆங்கில இலக்கியவாதி ரஸ்கின் அன்பும் நம்பிக்கையும் ஒரு ஆன்மாவுக்குரிய தாய்ப்பால், இவ்விரண்டையும் பெறாவிட்டால் ஆற்றல் முழுவதும் அழிந்து போகும் என்று இருக்கிறார். ஆங்கில கவிஞர் கிரைடன் அவர்கள் அன்பும் இரக்கமும் இரட்டை குழந்தைகளே என்று குறிப்பிடுகிறார். அன்பு என்பது இயற்கையில் ஊற்றெடுக்கும் ஊற்று நீர் போன்ற உணர்வுடையது. அனைத்து மதங்களும் அன்பை மட்டுமே பேசுகிறது. அன்பே சிவம் என்கிறது சைவம். எல்லா மதங்களும் அன்பை மட்டுமே வலியுறுத்துகிறது. அன்பின் அடிப்படையில் அமைந்ததுதான் அனைத்துமே என்கிறது பௌத்தம். எல்லோரும் அன்பால் சகோதரத்துவம் பெற வற்புறுத்துகிறது இஸ்லாமியம். வள்ளுவரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்று வினவுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்புடையவர்கள் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவர்களாக இருப்பவர்கள் என்பதில் ஐயமில்லை என்கிறார். அன்பு என்பது அகத்தில் தோன்றினாலும் அந்த அன்பின் செயல்பாடானது புறத்தே வெளிக்காட்டுவிடும் என்று குறள் எண் 71 எடுத்தியம்புகிறது. அன்பு உடையவர்கள் தன்னுடைய உடலையும் பிறர்க்குரியது என்று எண்ணுவார்கள். குறள் எண் 72. அன்பு ஒன்று அனைத்திற்கும் துணை, அது நம்மை பகையிலிருந்து பாதுகாக்கும் என்று குறள் எண் 79 எடுத்தியம்புகிறது. அன்பின் வழி நின்ற உடம்பே உயிர் நின்ற உடம்பு, மற்ற உடம்பெல்லாம் வெறும் தோலால் போர்த்திய உடம்பு என்று வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். அன்பு என்ற ஒற்றை பண்பு அகத்தில் இருக்குமானால் அனைத்து நற்பண்புகளையும் கைவர பெற முடியும். பணிவு இருப்பின் அன்பு இருப்பின் பணிவு கிட்டும், பணிவு இருப்பின் ஒழுக்கம் கைகூடும், ஒழுக்கத்தின் பலனாக சிறந்த நட்பு அமையும். சிறந்த நட்பு கொண்டவர்கள் இன்சொல்லை பயன்படுத்த தொடங்குவார்கள். இன்சொல்லின் பயனால் பெரியோரின் துணை கிடைக்கும். மனிதன் பெரியோரின் துணை கிடைத்தால் ஒரு மேம்பட்ட நிலையை அடைவான் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவன் தன் மனதினால் குற்றமற்றவனாக இருத்தலே சிறந்த அறமாகும் என்று, மனதளவில் குற்றமற்றவனாக இருப்பதற்கு அன்புடைமை மிகவும் அவசியமாகிறது என்பதை குறள் எண் 34 எடுத்துரைக்கிறார். அன்பிற்கு அடுத்தபடியாக கல்வியின் சிறப்பு. ஒரு தனி மனிதன் உடல் தூய்மை மற்றும் உள்ள தூய்மை இவை இரண்டும் சேர்ந்ததுதான் சமூக மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்கிறார். உயிர்கள் மீது செலுத்தும் அன்பு, மனதில் குற்றமில்லாத தன்மை, பிறருக்கு கேடு
எண்ணாத பண்பு, ஒழுக்கம் இவை அகல் தூய்மைக்கு அடிப்படையாக அமையும். மேலும் தன்னுடைய குற்றங்களை சீர்தூக்கி பார்க்கும் இயல்பு, கொல்லாமை, பிறன்மனை நாடாமை ஒரு தனி மனிதனின் புற தூய்மைக்கு சான்றாக அமைகிறது. இதில் கல்வி என்பது கல்லுதல் என்பதன் பொருள், அதாவது கல்லுதல் என்ற சொல்லிலிருந்து உருவாகிறது. கல்லுதல் என்றால் தோண்டுதல். கல் என்ற வேர் சொல்லின் பண்பு பெயர் கல்வி. மனதை கிளறி திருத்துவது கல்வி என்று மனிதனின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் கருவியாக கல்வியை வள்ளுவர் முன்வைக்கிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாடும் உயிர்க்கு. குறள் 392 கல்லாதவர்கள் கண் இல்லாதவர்களுக்கு ஒப்பானவர்கள், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என்று 393 கற்கும் பொழுதுதான் கல்வி அறிவு வளம் பெருகும் என்பதை கற்றனை தூரும் அறிவு 396 குறள் எண். கற்றபின் நிற்க அதற்கு தக 391 உள்ளிட்ட குறட்பாக்களின்படியே கல்வியின் சிறப்பை எடுத்து வருகிறார். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தல் மிகவும் அவசியம் என்று எடுத்துரைக்கிறார். ஒரு தனி மனிதனின் உடலில் நோய் உண்டாவதை போல மனதிற்கும் நோய் உண்டாகும். உடலுக்கு வந்த நோய் உடலை மட்டும் சேதமாகும். ஆனால் உள்ளத்திற்கு வந்த நோய் சமூகத்தையே சேதமாக்கும் இயல்பை உடையவை. எனவே அத்தகைய உள்ளத்திற்கு வரக்கூடிய நோய்களாக பொறாமை, ஆசை, கோபம், கடும் சொல் உள்ளிட்ட எதிர்மறை பண்புகளை விளக்க வேண்டி வலியுறுத்துகிறார். மேலும் கல்வியையும் அன்பையும் வலியுறுத்தி உழைப்பையும் முன்னிறுத்துகிறார் வள்ளுவர். தனி மனித மேம்பாட்டிற்கு மையச்சரடாக விளங்கும் காரணிகளாக அன்பு, உழைப்பு இவற்றோடு கல்வியும் சேர்ந்து அமைகிறது என்கிறார். அன்புள்ள ஒருவன் மனிதனாகிறான் என்றால் உழைக்கும் மனிதன் முழு மனிதனாகிறான் என்கிறார். நன்றி முனைவர் முல்லைக்கொடி.